வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. தெற்கு காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள பஹல்காமில் சுற்றுலாப் பயணிகள் குழு மீது நேற்று நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அங்குள்ள பாதுகாப்பு நிலைமையை இன்று நேரில் ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை திரு அமித்ஷா மற்றும் அம்மாநில துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். முன்னதாக பயங்கரவாத தாக்குதலில் இறந்தவர்களுக்கு திரு அமித்ஷா மலரஞ்சலி செலுத்தினார். காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளுக்கு தங்களது முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டனர். இதற்கிடையே ஸ்ரீநகரிலிருந்து டெல்லி மற்றும் மும்பை நகரங்களுக்கு தலா 2 சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேவைக்கு ஏற்ப விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே.டி. வான்ஸ் தமது 4 நாள் இந்திய பயணத்தின் ஒரு பகுதியாக தமது குடும்பத்துடன் இன்று ஆக்ரா சென்றுள்ளார். அவர்களுக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்பு அளித்தார். அவரது ஆக்ரா வருகையை முன்னிட்டு தாஜ்மஹால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை காலை திரு வான்ஸ் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா புறப்பட உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 121வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வரும் 25ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.